தமிழகத்தின் குரலாக மாறும் தமிழ் இசை. பாஜக தலைமை எடுத்த முடிவு, மாறும் அரசியல் களம். சர்வதேச அரசியல் சூழலை மையமாக வைத்து இந்திய அரசியல் களமும் அமைதியாக இருக்கிறது. ஒருபுறம் பாஜக பெரும்பான்மை பெறவில்லை என பாஜகவினர் முதலில் அமைதியாக இருக்க, ஆனால் உலகளவில் வலதுசாரிய சித்தாந்தம் கொண்ட ஒரு தலைவர் தற்போதைய அரசியல் சூழலில் மூன்றாவது முறையாக பொறுப்பிற்கு வருவது மிக பெரிய வரலாற்று சம்பவம் என்பது பின்னர்தான் பாஜகவினர் பலருக்கும் தெரியவர வெற்றியை கொண்டாடத் தொடங்கினர். இது ஒருபுறம் என்றால் உள்நாட்டு அரசியல் மற்றும் உட்கட்சி அரசியலை பிரதமர் மோடி தனக்கு நெருக்கமான குஜராத் கேடர் IAS அதிகாரி மூலமே கவனித்து வந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் பல இடங்களில் உளவுத்துறை கணித்த அளவில் இல்லாத காரணத்தால் அந்த குழுவை மாற்றியிருக்கிறாராம் பிரதமர் மோடி. அத்துடன் உட்கட்சி அரசியல் மூலம் தோல்வியடைந்த இடங்களை கணக்கில் கொண்டு ஒரு குழு வேலை செய்து வருகிறது. அந்த வகையில்தான் உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அம்மாநில முதல்வர் யோகி மற்றும் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா இடையே நிகழ்ந்த மோதல் பிரதமர் நேரடியாக தலையிட்ட பின்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் நாட்டின் தலை சிறந்த முதல்வர் என கூறி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் கேசவ். இது ஒரு புறம் இருக்க, நாட்டின் பல பகுதிகளில் இருந்து திறமையான பெண்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப பிரதமர் மோடி முடிவெடுத்திருக்கிறாரா? அந்த வகையில் விரைவில் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற இருக்கும் மாநிலங்கள் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதி தமிழிசை சவுந்தரராஜன் மாநிலங்களவைக்கு பாஜக சார்பில் தேர்வு செய்யப்படலாம் எனவும் டெல்லி வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. முன்னாள் ஆளுநர் என்ற முறையிலும் மருத்துவர், நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் என்ற அடிப்படையிலும் தமிழிசை தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகிறது. ராஜ்யசபாவில் தமிழகத்தை சார்ந்த எதிர்த்தரப்பில் உள்ள எம்பிக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தமிழகத்தில் உள்ள ஒருவர் பதிலளித்தால் சரியாக இருக்கும் எனவும் பல அரசியல் கணக்குகள் போடப்பட்டிருக்கிறதா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கோம். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்தில் பொருளாதாரம், குறிப்பாக GST கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். எனக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா GST, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா GST மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனால் தமிழ்நாட்டில் GST -11% நெகட்டிவ். ஸோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும். குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும்பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதில் வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாயில் கொடுப்பீங்களா ஒரு யூனிட்டு? எனக்கு லேண்டு உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா? எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாமல் பண்ணி கொடுப்பீங்களா?
அந்த லீ மெரிடியன் ஹோட்டல் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்க வர்றீங்க, நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். எங்க கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்தில் அதிகமா வருதுன்னு பாக்குறாங்க. அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆபீசர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிற்கிறாங்க. உங்களை இங்க பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதா இருந்தாலும் டைரக்டா கூப்பிடுங்க, சிஎம் ஆஃபீஸ் குரூப்ல வச்சுக்கங்க, 24 ஹவர்ஸ்ல சால்வ் பண்றோம். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்கிறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூ சொல்றதும் growth குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றுருப்பேன். ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை. அதுதான் உண்மை.